வணக்கம் நேயர்களே, இன்று அக்ஷன் சேனல் வாயிலாக ஜோதிடம் என்ற பகுதியில் 12 வீடுகளின் ரகசியங்கள், அதன் வாயிலாக எடுக்கப்படும் பலன்கள், சூட்சுமங்கள் பற்றி பார்க்கலாம். முதலாம் வீடு, இதுவே லக்கினம். இது ரொம்ப முக்கியம். அதன் வாயிலாக அவரது நடை, உடை, பாவனை, அவர் எந்த அளவுக்கு வருவார் என்பதும் வரும். இந்த நட்சத்திரம், இந்த ராசி என்று எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியும். ஆனால் லக்கினம் என்றது வெகு சிலருக்கே தெரியும். ஆனா லக்கினம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்கினம் என்பது எமது உயிர். ராசி கட்டத்தில் லா என்று எங்கு உள்ளதோ அதுவே உங்கள் லக்கினம். உதாரணத்துக்கு சிம்ம ராசியில் லா என்று இருந்தால் நீங்க சிம்ம லக்கினம். சிம்ம லக்கினத்தின் லக்கினாதிபதி சூரியன். சூரியனின் நிலையை வைத்தே உங்களின் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும். இந்த லக்கினத்தை வைத்து அவரது குணம், இயல்பு, போராட்டம், உடல் ஆரோக்கியம், ஆயுள், அவர் வாழ்க்கையில் சந்திக்கின்ற நபர்கள், சந்திக்கின்ற பிரச்சனைகள், அவரது தோற்றம், வலிமை, நிறம், செயல்திறன், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தீர்மானிப்பது லக்கினம்தான். நீங்க தான் லக்கினம். ஒவ்வொரு லக்கினத்துக்கும் ஒரு அதிபதி இருப்பார். அவர்தான் லக்கினாதிபதி. மேஷம், விருச்சியம் செவ்வாய் லக்னாதிபதி, ரிஷபம், துலாம் சுக்கிரன் லக்னாதிபதி, மிதுனம், கன்னி புதன் லக்னாதிபதி, தனுஷு, மீனம் குரு லக்னாதிபதி, மகர, கும்பம் சனீஸ்வரன் லக்னாதிபதி, கடக லக்னத்துக்கு சந்திரனும், சிம்ம லக்னத்துக்கு சூரியனும் லக்னாதிபதியாக வருவார்கள். லக்னாதிபதியின் நிலை நீசமாகாம, அஸ்தங்கமாகாம 6, 8, 12 மறைவில்லாமல் இருக்கிறது சிறப்பு. லக்னாதிபதியை வச்சு உங்களின் உயர்வு தாழ்வுகள் தீர்மானிக்கப்படும். உங்களோட சக்சஸ் எவ்வளவு என்றது லக்னாதிபதியை வச்சும் தீர்மானிக்கப்படும். அதே மாதிரி மறைமுகமாக லக்கின புள்ளியும் தீர்மானிக்கும். ஒவ்வொரு ராசியும் 9 நட்சத்திர பிரிவுகளாக உள்ளது. உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தில் அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்களும், பரணி 1, 2, 3, 4 பாதங்களும், கார்த்திகை 1ஆம் பாதமும் இருக்குது. மேஷ லக்னத்தின் லக்கின புள்ளி இந்த 9 பாதங்களில் ஏதாவது ஒன்றுதான் இருக்கும். அதை வச்சும் உங்களின் நிலையை தீர்மானிக்க வேண்டி வரும். உதாரணத்துக்கு கார்த்திகை 1ஆம் பாதத்தில் லக்ன புள்ளி விழுந்தால் சூரியன் வலிமையாக இருந்தாலும் உங்களின் லக்கினம் சிறப்பாக உள்ளது என்று அர்த்தம். இது ஒரு மறைமுக வலு. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் லக்கின புள்ளி விழும்போது அவர்கள் ஆதிக்கம், அதிகாரம், தலைமை தாங்கும் பண்பு, முன்னேற துடிப்பது, தான் தான் முன்னுக்கு என்ற குணங்கள் ஆட்டோமேட்டிக்காவே வரும். சூரிய நிலை இருந்தா அப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மாறுபடும். லக்கினம் என்பது எமது கரெக்டர். லக்னாதிபதி எமது வெற்றி தோல்வியை தீர்மானிப்பவர். லக்கின புள்ளி குணமும் சேர்ந்து வரும். லக்கின புள்ளியின் குணமும் சேர்ந்து வரும். அதே நேரம் லக்கினத்தில் உள்ள கிரகமும் அந்த லக்கினத்தை தீர்மானிக்கும். இதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இப்போ லக்கினம் அது வலுவாக இருந்தால்தான் எந்த யோகமோ உயர்ச்சியோ எங்களால அனுபவிக்க முடியும். அதால லக்னம் வலுவாயிருக்கிறது ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி வலுவில்லாம இருந்தா, நான் முதலே சொன்னேன் தானே, 6, 8, 12 இருந்தாலோ, நீசமா இருந்தாலோ, அஸ்தங்கமா இருந்தாலோ லக்னாதிபதியை வலுப்படுத்துறது எப்படி என்றது நான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் போட்டிருப்பேன் தானே. அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தா தான் எங்களுடைய யோக பலன்கள் வேலை செய்யும். எவ்வளவுதான் யோக பலன்கள் இருந்தாலும் லக்னாதிபதி வலுவா இல்லாட்டி எங்களால் அதை அனுபவிக்க முடியாது. அடுத்த பதிவில் 2ஆம் பாவகம், இதை வைத்து என்ன பலன்கள் எடுக்கலாம், இதன் சூட்சுமங்கள், ரகசியங்களை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.